எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றலழகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ நேற்று போட வேண்டிய வீடியோ இன்றைக்கி போடுறேன். ஒன்றும் இல்லைங்க, நம்ம நேற்று தமிழ் புத்தாண்டு அதுவுமா வந்த ஆர்டருங்க. ஸோ அதனால தான் வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. ஆனால் நேற்று வந்தது ஸ்பெஷல் அப்படின்னு நான் வந்து பார்க்குறேங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் வந்து போடுறேங்க, எப்படி நம்ம ரெடி பண்ணுறோம், ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத. ஏன்னா இது வந்து அந்த புத்தாண்டோட முதல் நாளில் வந்து இந்த ஆர்டர் வந்ததுனால நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து போடுறேங்க. ஸோ ஓகே, வாங்க பார்த்துடலாம். ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க நம்மக்கிட்ட வந்து கியூ பேங்க்கு. ஸோ நம்ம வந்து இது வந்து அவங்களோட காப்பி இது தாங்க ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ ரெடி பண்ணிவிட்டு ஆல்ரெடி நிறைய காப்பி வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த காப்பீஸ் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு நினச்ச மாதிரியே. ஸோ அவங்களோட காப்பி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு கவர், ஸோ இந்த கவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலான கவரில் போட்டோம் அப்படின்னா மழை கீழே தண்ணி எதுவும் பட்டுச்சுன்னா நனையும், இல்லைனா லைட்டாக யாராவது ஃபோர்ஸாக யூஸ் பண்ணால் கிழிஞ்சிரும். அதனால் நம்ம இந்த வலை இருக்கிற மாதிரி ஒரு கவர் வந்து இருக்குங்க. நம்ம புக்ஸ்லாம் வந்து போடுறது இதில் தான் போடுவோம். ஸோ அந்த கவர் வாங்கிட்டு நம்ம வந்து ஓகே பிரிண்ட் அவுட் அட்ரஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டோம். ஸோ ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் என்ன ஒட்டணும், ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டோம். ஸோ எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடலாங்க. ஸோ டேரெக்டாக இதுதான் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ இன்னையோடது அதை மட்டும் நான் வந்து இன்றைக்கி ஒரு ஆர்டர் மட்டும் தான் இன்றைக்கி வந்து ப்ராசஸ் பண்ணுறோம். நாளைக்கு தான் வந்து அடுத்து எல்லாமே, அதாவது நேற்று பண்ண வேண்டியது, நேற்று எடுத்த வீடியோ இது. ஆனால் வந்து நான் இன்றைக்கி இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்து இன்றைக்கி நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கு உண்டான வீடியோஸ் இந்த அடுத்த ப்ராசஸ் பண்ணுறதுலாம் நான் வந்து அடுத்தடுத்து ஷார்ட்ஸில் வந்து போடுறேங்க. ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு போடுறதுனால இந்த லாங் வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு இந்த கியூ பேங்க் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கீழே நம்மளோட லிங்க் இருக்குங்க, நான் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி சாம்பிள் தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். சாம்பிள் வீடியோவும் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போனோடனே சிலபஸ் வந்து நான் கொடுத்துருப்பேங்க. குரூப் 4க்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக செய்யுள் 6 to 10th வரைக்கும் கியூ பேங்க் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஸோ இந்த கியூ பேங்கை படித்தா என்ன யூஸ் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 6th 10th வரைக்கும் நீங்கள் இப்போ புதுசாக படிக்க போகிறீங்க அல்லது நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நம்ம கியூ பேங்க் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம இங்கே பாருங்கள் 6th இயல் 1, ஸோ வந்து அந்த இயல் 1 இயல் 2 இயல் வைஸு இருக்கக்கூடிய எல்லா செய்யுளையுமே வந்து கொஸ்டின்ஸு ஒரு இடம் விடாமல் நூல்வெளி நுழையும் 1 இதெல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. பாக்ஸஸ் இதெல்லாமே கவர் பண்ணி தான் நம்ம வந்து கியூ பேங்க் வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் இதை படித்தாலே போதும். ஸோ வாங்க அந்த கியூ பேங்க் வந்து லோட் பண்ணியாச்சு, உள்ளே வந்து வச்சுட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடலாங்க. ஸோ இவ்வளோ தாங்க. நீங்கள் அந்த கியூ பேங்க் வந்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் இதுதாங்க. புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து புக் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த கியூ பேங்க்கு. அதே மாதிரி உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு ஆட் ஆனால் வந்து கண்டிப்பாக செயல்படுங்க. ஸோ ஒன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணாதாங்க உங்களுக்கு வந்து அது வந்து புரியுங்க. நம்ம வந்து டிஸ்பேச் பண்ணிட்டோம். ஸோ வந்து போஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ கொரியர் சார்ஜஸ் வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொரியர் சார்ஜஸ் வந்து 50 ரூபா தாங்க ஆச்சு. ஸோ வந்து கொரியர் பற்றி ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து அந்த கொரியர் சார்ஜஸோட பில் வந்து அட்டாச் பண்ணலை ப்ரைவசி கண்கறனால. அதனால் வந்து நீங்கள் கொரியர் பற்றி கவலைப்படாதீங்க. கொரியர் சார்ஜஸ் வந்து ரொம்பலாம் வராதுங்க. எண்டிங் பாயிண்ட்டுங்க, அதாவது லாஸ்ட் ஸ்டேஜ் வந்துருச்சு. ப்ரிப்பரேஷன் எல்லாருமே பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இப்போவும் டெஸ்ட்டு போடணும் கண்டிப்பாக. அந்த டெஸ்ட்டை நம்ம கியூ பேங்க்கில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு படித்தது எல்லாமே ரிவிஷன் பண்ண மாதிரியும் இருக்கும். நீங்கள் வந்து அதனால தான் ஆன்சர்ஸ் எல்லாமே நான் தனியாக கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழேயே அந்த ஹைலைட் பண்ணி சில பேர் வந்து கொடுப்பாங்க. சில பேர் வந்து அது கீழே ஆன்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படிலாம் கொடுக்காம நம்ம வந்து தள்ளி கொடுத்துருக்கோம். ஏன்னா நீங்கள் கொஸ்டின் மாதிரி நீங்கள் இதை போட்டு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம் வந்து கிட்ட வந்துருச்சு. நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இது ஒரு இந்த கொஷின்ஸ் போடுறதுக்கு ஒரு 5 நாள் கிட்ட வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ எக்ஸாம் டயத்துக்கிட்ட வாங்கி நம்ம வந்து ப்ரெஷர் போடுறதுக்கு நீங்கள் வந்து முன்னாடியே வாங்கி ஒவ்வொரு யூனிட்டாக நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் ரிவிஷன் வந்து விட்ட மாதிரி இருக்கும். 6th 10th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த புக்கை இந்த 5 நாளுக்குள்ளேயே வந்து ஃபுல் ரிவிஷன் விட்ட மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருக்குங்க. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இதை லான்ச் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 நாளில் உரைநடை அப்புறம் துணைப்பாடம் இருக்குல்ல, ஸோ அதோட கியூ பேங்க் வந்து வருங்க. ஸோ இந்த கியூ பேங்க் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு ஸோ அது வந்து ஒரு 15% ஆஃபரில் வந்து கிடைக்குங்க. இல்லைனா அதுக்கு ஒரு நார்மல் ப்ரைஸ் வந்து நம்ம வந்து கொடுப்போம். ஸோ அந்த கியூ பேங்க்கை 15% ஆஃபரில் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது நீங்கள் 15% அவைல் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து மொத்தமாக அந்த ரெண்டையும் வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த புக்கை நீங்கள் படிக்கவே வேண்டாம். நம்ம கியூ பேங்க்கை மட்டும் வச்சு நீங்கள் தாராளமாக வந்து ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா நம்ம லைன் பை லைனாக கொஸ்டின் எடுக்கிறோங்க. மித்த கியூ பேங்க்ஸோ இல்லை மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கியூ பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக சிலபஸ் அந்த லெசன்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஆனால் நம்மளை மாதிரி லைன் பை லைனாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஏரியாவாக பார்த்து ஒரு ஆஸ்பிரண்ட்டு ஒரு டீமு உட்காந்து ஆஸ்பிரன்ஸோட டீம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு மைண்ட் செட் இருக்கும். ஸோ அவங்க உட்காந்து ரெடி பண்ண அந்த கியூ பேங்க் மாதிரி இருக்காது. ஸோ அதனால தான் ரொம்ப நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். என்னென்னா லைன் பை லைன் நம்ம வந்து கொஸ்டின் எடுத்ததுனால விட்டு போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக இந்த 2 கியூ பேங்க்கையும் வச்சு படிச்சிங்க அப்படின்னா தமிழில் 99 உறுதி. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் போட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்குங்க யூடியூப். ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.